ஹலோ எவ்ரிவான். நம்ம சாப்டர் 3ல மேட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அண்ட் நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னன்னா ரோவை டினோட் பண்ணும். இது ஒவ்வொன்றுமே என்னன்னா ரோ இல்லையா? 2 5 -2 5 இது ஃபர்ஸ்ட் அண்ட் 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இது செகண்ட் ரோ அண்ட் 3 6 இது வந்து என்ன தேர்ட் ரோ. ஓகேவா? ஸோ இது ரோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இது காலம்னு நம்மளுக்கு தெரியும். -0 3 இது காலம் டினோட் பண்ணுவோம். காலம் இது வந்து என்னன்னா காலம். ஓகேவா? சோ நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆர்டர்னா ஒண்ணுமே இல்ல. அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கிராஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். எத்தனை ரோஸ் இருக்கோ அதை போடணும் அண்ட் கிராஸ் போட்டு எத்தனை காலம் இருக்கோ அதை போடணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு பாருங்க, இதுல எத்தனை ரோ இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து எத்தனை காலம் இருக்கு? 2 காலம்ஸ் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன அப்படின்னா 3 x 2. ஓகேவா? சோ ஒண்ணும் இல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட ஆர்டர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடியது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் செகண்ட்ல நம்ம என்ன போடணும்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதை போடணும். ஓகேவா? சோ செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு அப்போ ஆர்டர் என்னவா இருக்கும்? இதுல இருக்கிறது வந்து 3 ரோஸ் இருக்கு அண்ட் காலமும் என்னன்னா 1 2 3 இருக்கு. அப்ப இதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா 3 x 3 இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு என்னன்னா மேட்ரிக்ஸை நம்ம டினோட் பண்ணும்போது எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் டினோட் பண்ணும். ஓகேவா? சோ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து ரோவை டினோட் பண்ணும் அண்ட் இது வந்து காலமை டினோட் பண்ணும் அண்ட் ஆர்டர்னா என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடியது வந்து ரோவோட எத்தனை ரோ இருக்கு அப்படிங்கறது எழுதுவோம். செகண்ட் எழுதக்கூடியது வந்து எத்தனை காலம் இருக்குன்னு எழுதுவோம். ஓகேவா? அண்ட் இதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி டினோட் பண்ணுவோம்? இப்ப இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா இதை A11 டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 1 அப்படிங்கிறது வந்து ரோவை டினோட் பண்ணும். அதாவது எத்தனாவது ரோ? இது ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? அதனால A11. அப்ப செகண்ட் எலமெண்ட் எப்படி டினோட் பண்ணுனா A12. ஓகேவா? அந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரோ. அதனால ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எப்பவுமே ரோவை தான் டினோட் பண்ணும். அப்ப இது பாருங்க, இது செகண்ட் ரோ. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? A21. இதை எப்படி எழுதிக்கலாம்? A22. அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம்? A31. தேர்ட் ரோ A32. அதே மாதிரி செகண்ட் உள்ளது எதை டினோட் பண்ணணும்னா காலம் டினோட் பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த ஆர்டர்ல பாருங்க, செகண்ட் அந்த ஏக்கு கீழே உள்ள 2 நம்பர்ல செகண்ட் நம்பர் ஃபுல்லா பாருங்க 1 1 1 இருக்கும். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? இதுல எல்லாமே 2 2 இருக்கும். இது வந்து செகண்ட் காலம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்துலயுமே எப்பவுமே ரோவை டினோட் பண்ணும் அண்ட் செகண்ட் ஒன் வந்து எப்பவுமே காலம் டினோட் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள இது A11 A12 A13 அண்ட் இதை என்ன சொல்லுவோம்? A21 A22 A23 அண்ட் A31 A32 A33. ஓகேவா? சோ ஷார்ட்டா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் அப்ப எப்படி டினோட் பண்ணுவோம்னா AIJ ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? AIJ இங்க வந்து என்னன்னா M x N. ஓகேவா? இந்த ஏஐஜேல M x என்ன இது டினோட் பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இது வந்து N வந்து நம்பர் ஆஃப் காலம் டினோட் பண்ணும். மேட்ரிக்ஸோட ஆர்டர் டினோட் பண்ணும். இந்த ஐஜேல I வந்து எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனாவது ரோ அப்படிங்கறது டினோட் பண்ணும். J வந்து எத்தனாவது காலம் டினோட். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்ம மேட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன். சோ எக்ஸாம்பிள் போலாம். So பாருங்க, எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா consider the following information regarding the number of men and women workers in 3 factories 1 2 and 3. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 3 ஃபேக்டரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி, செகண்ட் ஃபேக்டரி, தேர்ட் ஃபேக்டரி. அதுல ஒர்க் பண்ற மென் அண்ட் விமன் ஒர்க்கர்ஸ் கரஸ்பாண்டிங்கா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில 30 men 25 விமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 3 ஃபேக்டரிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்க. Represent the above information in the form of a 3 x 2 matrix. நம்ம என்ன செய்யணும்னா 3 x 2 ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டா இதை எழுதணும். ஓகேவா? சோ நார்மலா ஒரு மேட்ரிக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? மேட்ரிக்ஸ்னாலே கேப்ஸ் லெட்டர்ல தான் நம்ம எழுதுவோம். ஓகே, சோ A கொடுத்துக்கலாம். நான் A கொடுத்துக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ABC எனிதிங். ஓகே, ஆனா கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். இப்ப பாருங்க 3 x 2 மேட்ரிக்ஸோட ஆர்டரா அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? சோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த ரோ அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 3 ஃபேக்டரிஸ் இருக்கிறதுனால அந்த ஃபேக்டரிஸ் வந்து ரோவை டினோட் பண்ற மாதிரி எழுதிக்கலாம். அந்த மென் அண்ட் விமன் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த 2 காலமை டினோட் பண்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நம்மளுக்கு சம்லையே நம்மளுக்கு ஆல்ரெடி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எழுதுனா என்ன வரும்னா 30 கீழே 25
27, இங்க 25, 31 and 26. ஓகேவா? மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்மளுக்கு சிம்பிள் கரெக்டா இப்படி போட்டே ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான 3x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆர்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன, 3x2, 3 ரோ 2 காலம்ஸ். அந்த ரோ வந்து எது டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ், அண்ட் அந்த காலம் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அது மென் ஒர்க்கர்ஸ் அண்ட் விமன் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அவங்க கொடுத்ததை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த என்ட்ரி in the third row and the second column represent. தேர்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற என்ட்ரி வந்து எதை டினோட் பண்ணுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1, 2, 3 இதுதான் தேர்ட் ரோ. தேர்ட் ரோல செகண்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம். அப்படின்னா என்னன்னா அந்த 26. ஸோ அந்த 26 வந்து எதை டினோட் பண்ணுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? 26 வந்து எதை டினோட் பண்ணுது? ஸோ 26 அப்படிங்கிறது என்னது, தேர்ட் ஃபேக்டரியில உள்ள விமன் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்ம என்ன எழுதணும்னா, the entry in the third row and second column represents the number of women workers in the third factory. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், just a small example. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. if a matrix has 8 elements, மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்குன்னா 8 elements இருக்கு. ஓகேவா? what are the possible order? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் இருக்கும் இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் சம் எல்லாம் பார்த்தோம்னா 3x2 பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன, அப்போ அதோட பாசிபிள் ஆர்டர் என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாவே இப்போ என்னன்னா, இப்போ m cross n அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஆர்டர் m cross n அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்குள்ள கண்டிப்பா mn, அதாவது m into n எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றவங்க 3x2 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா என்ன அப்படின்னா 3 into 2 என்னன்னா 6 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? 6 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுல வந்து நம்ம 3x2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப 3 into 2 6, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா, 1 2 3 4 5 6, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன இருக்கோ அதோட ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு என்னன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மேட்ரிக்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, 8 கொடுத்தாச்சு. அப்ப அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும், ப்ராடக்ட் வந்து 8 வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல வந்து 8 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 8 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அதோட ஆர்டர் என்னவா இருக்கும், அப்ப அந்த ஆர்டர் பாசிபிள் ஆர்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க வரும். என்னவா இருக்கும்னா ப்ராடக்ட் 8 வர்ற மாதிரி, எந்த ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 8 வருமோ அந்த மாதிரி ஆர்டர் தான் இதுல இருக்கும். ஸோ நம்ம 8 வந்து எந்த ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 8 வரும் அப்படிங்கிற ஆர்டர் பேரை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 into 8 8, அப்போ 1, 8. செகண்ட் ஒன் என்ன பாருங்க, 8 into 1 8, அப்போ 8, 1. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து 4 into 2, அப்போ 4, 2. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் வந்து 2, 4. ஓகேவா? வேற எந்த பாசிபிள் ஆர்டர்ஸும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் பேர், இந்த 4 ஆர்டர் பேரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பாசிபிள் ஆர்டர். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து கண்டிப்பா இந்த 4ல ஒன்னா தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிபிள் ஆர்டர்ஸ் போட்டு ஒன்று 1 cross 8 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 8 cross 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 cross 2 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 cross 4 இருக்கலாம். இதுதான். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் என்னவா இருக்கோ அதோட ப்ராடக்ட் அந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள மொத்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.